के हैं ये वीर जवान, भारत के हैं ये वीर जवान, इनसे है देश की शान, इनसे है देश की शान, भारत के हैं ये वीर जवान, भारत के हैं ये वीर जवान, इनसे है देश का गौरव, इनसे है देश का गौरव, इनसे है देश की शान, भारत के हैं ये वीर जवान, भारत के हैं ये वीर जवान। आओ मिलकर सुने इन वीरों की कहानी, आओ मिलकर हम सब सुने इन वीरों की कहानी, ओलियन सैनिक वाणी। நாகர் சமுதாய வானொலி, மீடியா ஃபார் சமுதாய நிறுவனமும் கூட்டாக இணைந்து வழங்கும் சைனிக் வாணி முன்னாள் இராணுவத்தினருக்கான வலைவொலி நிகழ்ச்சி. கருத்து மற்றும் வடிவமைப்பு டாக்டர் ஆர் ஸ்ரீதர் அவர்கள். நிகழ்ச்சியினை தயாரித்து வழங்கியோர் நாகப்பட்டினம் இஜிஎஸ்பி குழுமத்தின் மூலம் இயங்கும் நாகை சமுதாய வானொலி. கார்கில் விஜய் திவாஸ். General quarters, all hands man your battle stations. ஓய்வு பெற்ற இந்திய கப்பல் படை துணை தளபதி யு வீரமணி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். வணக்கம் அன்பனர்களே. இன்னைக்கு ஜூலை 26 கார்கில் விஜய் திவாஸ். இந்த கார்கில் விஜய் திவாஸில் நம்முடைய நாட்டிற்காக உயிர் நீத்த எத்தனையோ வீர தியாகிகள் இருக்காங்க. அந்த காலகட்டங்களில் நம்முடைய இந்திய இராணுவத்தில் பணியாற்றிய சேவை புரிந்த வீரர்களை நம்ம இன்னைக்கு சந்திக்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு ஐயா அவர்களை சந்திக்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் வீரமணி. 1984 ஜூலை மாதம் இந்திய கடலோர காவல்படை, இந்திய பாதுகாப்புத்துறை கீழ் ஒரு அங்கமான இந்திய கடலோர பாதுகாப்பு படையில் சேர்ந்து படிப்படியாக பதவி உயர்வு பெற்று துணை கமாண்டன்ட், அதாவது டெபுட்டி கமாண்டண்ட்டாக பதவி உயர்வு பெற்று என்னோட சொந்த காரணங்களுக்காக விருப்ப ஓய்வில் 2018 ஓய்வில் வந்துவிட்டேன். உங்களுடைய ஆரம்ப காலம், பள்ளி படிப்பு காலம்? நான் பிறந்து வளர்ந்து படித்தது எல்லாம் நாகப்பட்டினம். இப்போ தற்போது இருக்கிற செட்டிலாக இருக்கிறது காரைக்காலில், நாகப்பட்டினத்திலே திருவாரூர் காலேஜ்லேயும் படிப்பு, கல்லூரி படிப்பு இங்கே. அதுக்கு பிறகு துணை இராணுவத்தில் சேர்ந்த பின்ன கோவாவில் பயிற்சி, அங்கே அதுக்கு பிறகு கொச்சினில் பயிற்சி, அதுக்கு பிறகு போஸ்டிங். கடலோர மாநிலங்கள் எல்லாத்துலேயும் 34 வருஷம் எல்லாம் பணிபுரிஞ்சாச்சு. இங்கே பணிபுரிஞ்சிட்டு 2018 தான் ரிட்டையர் ஆனீங்க. ஆரம்பத்தில் எப்படி உங்களுக்கு ஆர்வம் வந்துச்சு இந்த பணிகளை சேர்வதற்காக? இல்லை பெற்றோர்களோட தூண்டுதலா, இல்லை நண்பர்கள்? பெற்றோர்கள் ஊக்குவித்தது பெற்றோர்கள். அது எப்படி எங்கள் குடும்பத்தில் நிறையா இராணுவத்தில் இருக்காங்க எல்லாருமே. பெரியப்பா அவர் ஆர்ட்லரி பரப்பிரிவில் அவர் கர்னலாக இருந்து ரிட்டையர் ஆனவர். அவர் இன்னொரு சித்தப்பா அவர் ஒரு ஜேசிஓ இருந்து அவர் ரிட்டையர் ஆனார். அப்புறம் இதெல்லாம் பார்க்கும்போது பெரியப்பாவோட இருக்கும்போது இங்கே சென்னையில் இருக்கும் பார்த்துருக்கேன். இந்த ஆர்மியோட இந்த லைஃப், அதெல்லாம் அந்த கட்டுப்பாடு, அந்த டிசிப்ளின் லைஃப், அப்புறம் அதோட எல்லாத்துக்கும் மேலே அந்த என்ன சொல்கிறது, அந்த நாட்டுப்பற்றுங்கிறது எங்கள் குடும்பத்தில் எல்லாரும் அவங்களும் சொல்லிக் கொடுத்தது. இதை ஊக்குவித்தது என்னோட பெற்றோர்கள். ரத்தத்திலே கலந்தது மாதிரி எல்லாருமே இராணுவத்துக்காக. அதே மாதிரி நான் சேர்ந்த மாதிரி என் தம்பியும் இந்திய விமானப்படையில் சேர்ந்து அவரும் இப்போ ஓய்வு இப்போ அதில் வங்கித்துறையில் இந்திய ஸ்டேட் பேங்க்கில் அவர் பணியில் இருக்கார். மற்றபடி எல்லாமே எங்களோட குடும்பத்தோட, என்னை பெற்றோரோட குடும்பத்தில் உள்ளவங்களோட ஊக்குவிப்பு தான். என்னோட சொந்த இதுவும் அது சின்ன குழந்தை பருவத்திலேருந்தே இதில் சேரணும், இராணுவத்தில் சேரணும் அப்படிங்கிற ஒரு இது. முதல்ல நீங்கள் பணிக்கு சேர்ந்தப்போ எங்கே பணி அமர்த்தப்பட்டீங்க? அந்த இடத்துல உங்களுடைய அனுபவங்கள்? முதல்ல எனக்கு பணியில் நான் சேர்ந்தது பயிற்சிக்கு பின்ன, பயிற்சி கோவாவில், அப்புறம் கொச்சினில். இது ஒரு 1.5 வருஷம் ஆகிப்போச்சு. அதுக்கு பிறகு பணியில் முதல்ல நான் கப்பலில், ஒரு சிறிய ரக இலகுரக கப்பலில் சென்னையில். அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா கடலோர பாதுகாப்பு. அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா கடலோர பாதுகாப்பில் என்ன எது வரும்னாக்கா, இங்கே
சர்ச் அண்ட் ரெஸ்கியூ அவங்க, அப்புறம் ஃபிஷர்மேனுக்கு அவங்களுக்கு எய்ட்ஸ் டு ஃபிஷர்மேன், ஸ்மக்லிங் இது பண்ணுறது, அப்புறம் அந்நிய பாதுகாப்பு இது வந்து அவங்க நம்ம உள்ளார அந்நிய நாட்டை வந்து உள்ளார வராமல் இருக்கிறதுக்கு அவங்கள தடுக்கிறது. இது எல்லாமே கடத்தல் அந்த டைமில் வந்து 85, 86 வந்து கடத்தல் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது இந்திய வங்காள விரிகுடா பக்கம். அப்புறம் இந்த இலங்கை பிரச்சனைகள், அதனால வந்து அந்த அகதிகள் பிரச்சனைகள், அகதிகள்ங்கிற பேரில் வந்து தீவிரவாதிகள் உள்ளார வர்றது, இதெல்லாம் இதுக்கு வந்து நாங்கள் வந்து பெட்ரோலிங், அதாவது இப்போ போனோம்னாக்கா எத்தனை நாள் இங்கே அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, ஏதாவது ரவுண்ட் த கிளாக் டியூட்டி, 24 hours ஆன் டியூட்டி அப்படிங்கிற மாதிரி. அதுலேருந்து அதை வந்து ஒரு சவாலாக இருக்காமல் ஒரு பேஷன், அது இந்த மாதிரி ஒரு யூனிஃபார்ம் போட்டிருக்கோம் அப்படின்ட்டு அந்த மாதிரி எடுத்துக்கிட்டனால அது வந்து ஒரு பெரிய சவாலாக தெரியல. அது வந்து ரொம்ப பிடிச்சிருந்து செஞ்சோம் அதெல்லாங்க. அப்புறம் அதுக்கு பிறகு வந்து இடையில என்னோட அந்த 34 வருஷத்தில் ஒரு 3 வருஷம் நான் வந்து போதைப்பொருள் கட்டுப்பாட்டுத்துறையில் டெபுடேஷனில் போயிருந்தேன். அது வந்து எதுக்கு எனக்கு பிடிச்சிருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து இந்த நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ சென்னை ஜோன் யூனிட்ல இருந்தேன். அதில் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, அது எதுக்கு எனக்கு பிடிச்சிருந்தேன்னு கேட்டாக்கா, அந்த போதைப் பொருள்ங்கிறது வந்து போதைப் பொருள் மட்டும் இல்லாமல் அது வந்து இந்த சமூகத்தை வந்து சீரழிக்கிறது உண்டு. அதை மட்டும் இல்லாமல் அதில் வந்து நிறைய வேற வந்து இன்வால்மெண்ட்டும் உண்டு. அதாவது ஃபாரின் கரன்சி, அப்புறம் டெரரிசம், ஆயுதங்கள் வாங்குறதுக்கு இதை பயன்படுத்துவாங்க மாற்றுப் பொருளை. அதாவது நம்ம பொருளாதாரத்தை சீரழிக்கக்கூடிய பல இதெல்லாம் உண்டு. ஸோ இதுலேயும் ஒரு ஆப்ரேஷன் ஸ்டேட்டில் இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட விருப்பம். எப்போங்க அந்த விருப்பத்தில் நான் வந்து அதுக்கு வந்து ஒரு 3 வருஷம் டெப்டேஷனில் போயிருந்தேன். அந்த நேரத்தில் நிறைய, அதாவது இப்போ போதைப்பொருள் கடத்தல் இது பிடித்தோம், அந்த இதில் அந்த சர்ச் பண்ணுறப்போ வெடிமருந்து, வெடிபொருட்கள், இது ஆயுதங்கள் அதெல்லாம் கூட கிடைச்சிருக்கு எங்க, அந்த அதெல்லாம் கூட பண்ணியிருப்பாங்க. அது கூட பண்ணப்போ வந்து சிபிஐ கூட, டிஆர்ஐ கூட, டிஃபென்ஸ் கூட எல்லாரும் கூட சேர்ந்து பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் எல்லாத்தையுமே வந்து எனக்கு சுயமாக வந்து அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால வந்து ஒரு பெரிய கஷ்டமாக தெரியல. அதனால வந்து ரொம்ப ஒரு சேலஞ்சாக எடுத்துகிட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. மிக ஆர்வமாக சேவை செஞ்சுருக்கீங்க. நிச்சயம் உங்களுடைய பணி காலத்தில் நீங்கள் சந்தித்த போர்கள், அந்த போர்கள் அப்படிங்கும்போது அதை போர்னு 71க்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா 1987, 86, 87 வந்து பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் வந்து ஸ்ரீலங்கா போனாங்க. எங்கள் கப்பலில் இருந்தப்போ, கப்பலில் நான் வந்து இது போயிருக்கேன், காங்கேசன் துறையில் நாங்கள் கப்பலில் இருந்தோங்க. அப்போ நாங்கள் அதில் அதிகமாக நான் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லக்கூடிய முடியாது. அதனால் வந்து எங்கள் கப்பலில் நானும் ஒரு அங்கமாக இருந்தேன் அப்படிங்கிறதுல எனக்கு அந்த இது உண்டு. காங்கேசன் துறையில் இருந்தோம். காங்கேசன் துறை, அப்புறம் இந்திய இராணுவத்தினரை அவங்கள வந்து சென்னையிலேருந்து அவங்க ட்ரூப்பை அழைச்சிட்டு போகிறது, அவங்கள அப்புறம் ட்ரூப் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது, அவங்களுக்கு லாஜிஸ்டிக் சப்போர்ட் கொடுக்கறது, ஏர் சப்போர்ட். அப்புறம் அந்த நேரத்தில், இதே நேரத்தில் இது மட்டும் இல்லாமல் இது அடிஷனலாக என்ன பண்ணுவாங்க, சர்ச் அண்ட் ரெஸ்கியூ, இவங்களை காணாப்போனால் அவங்கள தேடுறது, இது பண்ணுறது, பொல்யூஷன் கண்ட்ரோல், அந்த இது, அப்புறம் கடத்தல் தொழில், எல்லாமே இது வந்து அதில் அடங்கும். அப்போ அந்த போர் டைமில் நடந்ததுனால இது வந்து அடிஷனலாக அதையும் பார்க்கணும். அதெல்லாம் வந்து அந்த நேரத்தில் வந்து ரொம்ப ஆர்வத்தோடு செஞ்சோம். அதெல்லாம் எல்லாம் புது அனுபவம் இல்லையா, அதனால வந்து ஆர்வத்தோடு செஞ்சோம். அதெல்லாம் உங்களோட பணியின் போது நீங்கள் சந்தித்த இயற்கை மற்றும் எதிரிகளோட சவால்கள் ஏதாவது? இயற்கை சவால்கள்னாக்கா, கடல் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அன்பிரடிக்டபிள். அது எப்போ எப்படி இருக்குன்னு தரையில் ஆகாயத்தில் இருக்கிறத விட என்ன கேட்டால் கடலில் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். எப்படின்னா, கடல் எல்லாருக்கும் வந்து உடம்பு ஏற்றுக்காது. அதாவது கடலில் வந்து கொந்தளிப்பாக இருக்கும்போது, இதாக இருக்கும்போதுனாக்கா எப்படின்னா சீ சிக்னஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து எல்லாராலையும் சஸ்டெயின் பண்ண முடியாது. அப்போ அந்த மாதிரியெல்லாம் கொஞ்ச நாள் இருந்தது. கடைசியில் நம்ம விரும்பி ஏற்றுக்கிட்டு அந்த வெள்ளை சீருடை போடணும்னு ஏற்றுக்கிட்டது இல்லையா, அதனால் அந்த இது வரும்போது, அந்த நினைப்பு வரும்போது இதெல்லாம் வந்து அதெல்லாம் மறந்து போயிடும். எல்லாம் மறந்து போயிடும். மறக்க முடியாத அனுபவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சுனாமி அன்னைக்கு, என்னோட பிறந்தநாள் அன்னைக்கு இஃப் ஐ எம் நாட் ராங், அந்த ஞாயிற்றுக்கிழமை நினைக்கிறேன். அன்னைக்கு 2004 26 டிசம்பர் வீட்டில் இருந்த எல்லாரும் எங்கள் இப்போ சர்வீஸ்காரவங்க அத்தனை பேருக்கும் எல்லாருக்கும் வந்து ரீகால் பண்ணாங்க ஆஃபீஸ்க்கு. சென்னையில் இருந்தப்போ ஹெட் குவார்ட்டர்ஸில், ரீஜனல் ஹெட் குவார்ட்டர்ஸில், அங்கேருந்து நேராக ஆஃபீஸ்க்கு வந்துட்டோம். வந்த பிறகு நேப்பியர் பிரிட்ஜ் பக்கத்தில் எங்களோட ரீஜனல் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது, அந்த கடல் ஆறு கலக்கிற இடத்துல. அந்த இடத்துல இருந்து சுனாமின்றது என்னங்கிறத நேரில், அதோட இம்பாக்ட் என்னங்கிறத நேரில் பார்த்தோம். அதாவது எந்த அந்த வாட்டர் சர்ஜிங், அதில் எவ்வளோ பேர் என்னென்ன அதில் வந்து உள்ளார போனது, என்னென்ன உள்ளிலேருந்து வந்தது, இப்படி வாட்டர் சர்ஜிங்காகவும் அப்புறம் ரெசீட் ஆகும், இப்படி இருந்து அதை பார்த்ததெல்லாம் நேரில் இருந்து பார்த்தோம். அந்த டைமில் வந்து எல்லாரும் ஒரு ஆப்ரேஷன் ரூமில் என்னோட டியூட்டி வந்து எல்லாரும் ஃபர்ஸ்ட் சர்வைவரை பிக்கப் பண்ணது இந்திய கடலோர காவல்படை ராயபுரத்துலேருந்து, ராயபுரம் காசிமேடு ஏரியாவிலேருந்து அதை ஃபர்ஸ்ட் நாங்கள் தான் பிக்கப் பண்ணாங்க ஹெலிகாப்டர்லேருந்து. அதுக்கு பிறகு வந்து எல்லா எங்களோட கப்பல், ஏர்கிராஃப்ட் எல்லா
எல்லாரையும் டிப்ளாய் பண்ணி போட்டெல்லாம் கொடுத்து எல்லாரையும் எங்கெங்கே வந்து அனுப்பணுமோ அத்தனை பேரை எல்லாரையும் அனுப்பி அத்தனை பேரெல்லாம் ரெஸ்கியூ ஆப்ரேஷனுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ இது பண்ணணுமோ அவ்வளோ பண்ணி நாங்கள் இது பண்ணோம். அது வந்து மறக்க முடியாத அனுபவம் அன்றைக்கி அந்த நாள் வந்து. இப்போ கார்கில் திவாஸ், இந்த கார்கில் போகிறப்போ உங்களுடைய பனிக்காலங்கள் எங்கே இருந்தது? கார்கில் போரின் போது வந்து நான் வந்து பயிற்சிக்காக கோயம்புத்தூரில் நாங்கள் அனுப்பப்பட்டிருந்தோம். கோயம்புத்தூரில் ஐஎன்எஸ் அக்ரானியில் வந்து நாங்கள் பயிற்சியில் இருந்தோம். இருந்தாலும் தெரிஞ்சது எனக்கு கார்கில் வாரை பற்றி தெரிஞ்சது ஒரு ஜஸ்ட் நட்ஷல். அதாவது வந்து என்னன்னாக்கா அந்த நம்மளோட ஸ்ட்ராட்டஜிக்கல் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. அது அந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் பாயிண்ட் வந்து நம்ம இந்தியன்ஸில் அலாங் லைன் ஆஃப் கண்ட்ரோல். இது வந்து என்னன்னா இதில் வந்து இன்ஃபில்ட்ரேஷன் அப்படின்னு சொல்ல ஊடுருவல். இது வந்து எப்படின்னா காஷ்மீரி மாதிரி அங்கே உள்ள லோக்கல் மாதிரி இல்லை அவங்கள மாதிரி டிஸ்கைஸ் பண்ணி வேற மாதிரி அவங்கள உருவம் மாற்றிக்கிட்டு டெரரிஸ்ட் வந்து எல்லாம் உள்ளார வந்து இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாத்தையும் ஆக்குபை பண்ணிட்டாங்க. அதாவது டெரரிஸ்ட்னு வரும்போது நம்ம இது பண்ணலாம், பட் வந்து ஊடுருவல்ங்கிறது வந்து அது வந்து கணிக்க முடியாது. அவங்க வந்து ஊடுருவி அந்த இடத்துல எல்லாம் வந்து ஆக்குபை பண்ணிட்டு அப்புறம் நம்மளுக்கு தொந்தரவு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ டிப்ளாய் பண்ணதான் அதுக்கு வந்து May 3, 1999 அது ஆரம்பிச்சது. கார்கில் வார் ஆரம்பிச்சது. அப்போ ஆரம்பிச்சு அது நடந்தது வந்து July 26 முடிஞ்சது, போர் முடிஞ்சது. இதில் நிறைய இருந்தாலும் நம்ம வீரர்களுக்கு வந்து என்னன்னா இது போருங்கிறத விட நம்ம வந்து போர் தொடுக்கலை, நம்ம டிஃபெண்ட் பண்ணோம். அதனால வந்து எல்லாருக்குமே நம்மளோட தாய்நாட்டை காக்கணும் அப்படிங்கிற ஒரு அந்த இதோட ஸ்பிரிட்டோட இருந்ததுனால அட்வான்டேஜ் அவங்க சைடு இருந்ததுனால இந்த ஹைட் அட்வான்டேஜ் இருந்தாலும் அதை வந்து சமாளித்து வெற்றி வந்து கிடைச்சது நம்மளுக்கு. அதை இது பண்ணிட்டு நம்ம ஜெயிச்சோம். அதை பண்ணிட்டு அவங்கள திருப்பி அனுப்பிச்சிட்டோம், நம்மளோட இடத்த திருப்பி பிடிச்சிட்டோம். அது எதுக்காக அவங்க எதுக்கு பண்ணாங்கன்னா நம்ம இந்தியாவுக்குள்ள ஊடுருவி நம்மளோட கிளேசியர் லே லடாக் ஏரியாவை வந்து அந்த லாஜிஸ்டிக்ஸ் இதை வந்து சப்ளை வந்து கட் பண்ணணும். கட் பண்ணால் நம்மளோட லாஜிஸ்டிக் சப்ளை எப்படின்னா உங்களுக்கு என்னங்கிறது தெரியுங்க. நம்மளோட உணவுப் பொருள், ஆயுதங்கள், வெடிமருந்து எல்லாத்தையுமே டோட்டலாக கட் ஆஃப் பண்ணால் அங்கே வந்து எல்லாமே வீக் ஆகிடும். பண்ணிவிட்டு அதை ஆக்குபை பண்ணணுங்கிறது. அது இல்லாமல் அவங்க அந்த உயிரை கொடுத்து விட்டோம் அது எல்லாத்தையும். அந்த டைமில் வந்து நேரடியாக பார்ட்டிசிபேட் பண்ணாட்டாலும் எங்கள் கடலோர காவல் படை, கப்பல் படை எல்லாரும் வந்து கடல் பகுதியில் ரோந்த பலப்படுத்தி அவங்கள வந்து உள்ளார வர விடாமல் கண்காணித்து அதை பண்ணல. அதில் எனக்கு பெருமை உண்டு. மற்றபடி வெற்றி நமக்கு. அதில் வந்து எத்தனையோ பேர் உயிரை கொடுத்தாங்க இன்னைக்கு. அதாவது கடலை, அதாவது அவங்க வந்து ஒரு நேரத்தில் வந்து கஷ்டமாக இருக்குங்கிற நேரத்தில் எப்படி ஃபீல் பண்ணோன்னா எழுதியிருக்கோம் அதை ஃபார் யுவர் பெட்டர் ஸ்லீப் வி ஆர் அவேக். அது எப்படி சொல்கிறீங்கன்னாக்கா இப்போ எங்கள் குடும்பத்தார் இருப்பாங்க இல்லையா, அவங்க நிம்மதியாக தூங்கணுன்னா நாங்கள் முடிச்சிருக்கோம். வெரி மச் ஃபார் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ். அப்போ நம்மளுக்கு தூக்கம் வர்றது நம்மளுக்கு முடியலை அப்படின்னு நினைக்கிறப்ப நம்ம குடும்பத்தாரும் இல்லை இருக்காங்க இங்கே வந்து இருக்காங்க அப்படிங்கும்போது அந்த தூக்கம்லாம் போயிடும், அந்த இது வழியெல்லாம் போயிடுங்க. அதை நினச்சிட்டோம்னாக்கா உங்களுக்கு அந்த ஜோஷ்ன்னு சொல்லுவாங்க, அந்த இது ஊக்கம் அது தானாக வந்துடும். அதை சொல்ல விரும்புவேன். இந்தியாவில் உள்ள குடிமக்கள் அனைவரும் நிம்மதியாக இருக்கணும், உறங்கணும் அப்படின்னா நாம் வந்து விழுத்து இருக்கணும். நம்மளோட ஒரு தவறு, ஒரு சின்ன தவறு வருதுனால அது எத்தனையோ வந்து நம்ம இழப்புகளை சந்திக்க நேரிடும். அது வந்துடக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த சங்கடம்லாம் பெருசாக தெரியாது. ஆமாம், இவங்க இன்பமாக இருக்காங்க, ஆனால் நம்ம வந்து எல்லாத்தையும் சுகபோகம் அத்தனையும் மறந்து நம்ம வந்து விழுத்திருந்து இந்த நாட்டை தேசத்தை இருக்கணும். ஏன்னா இது நம்ம வந்து இஷ்டப்பட்டு நம்ம இந்த இது பணிக்கு போகணும்னு வந்தது, யாரும் கம்பல் பண்ணி இருக்கல போல. அதில் இருக்கிறத செவனை செய் அப்படிங்கிற மாதிரி நம்ம இருக்கிறத செம்மையாக செய்யணும். அவ்வளோதான் என்னோட. இந்த கார்கில் விஜய் திவாஸுக்கு இந்த வீரர்களுக்கு நம்ம வந்து நம்மளுடைய ஒரு வீர அஞ்சலியை இந்த தினத்தில் செலுத்துவோம். நிச்சயமாக எதிர்கால இளைஞர்களுக்கு நீங்கள் வந்து ஒரு ஆலோசனை சொல்ல விரும்புகிறா என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இளைஞர்களுக்கு நான் சொல்ல வேணும்னாக்கா, அதாவது வந்து என்னன்னாக்கா தேசப்பற்றுங்கிறது ஒருத்தருக்கும் வேணும். அதாவது தேசப்பற்றுங்கிறது ஒரு நாளைக்கு ஆகஸ்ட் 15 ஜனவரி 26 கொடியேற்றிட்டு அங்கேருந்து இது பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு டிஸ்போஸ் ஆகி போயிட்டு அதுக்கு பிறகு மறந்துட்டு. இந்த தேசப்பற்றுங்கிறது என்னென்னா நம்ம வீடு சுத்தமாக இருக்கணும், வீடு நல்லா இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி வந்து நாடும் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். அதாவது நான் பண்ணிட்டு போகிறேன், நான் இத்தனையோ பேரில் நான் ஒருத்தர் அப்படின்னு ஒருத்தரும் சுயமாக சிந்திச்சாங்கன்னா நாடு நல்லாயிருக்கும். அதனால் வந்து இப்போ உள்ளவங்களுக்கு எதையும் விட தேசப்பற்றுங்கிறது ரொம்ப அவசியம். தேசப்பற்றுனா அவங்க வீட்டை நேசிக்கிற மாதிரி, அவங்க பெற்றோரை நேசிக்கிற மாதிரி, குடும்பத்தை நேசிக்கிற மாதிரி நேசிக்கணும். அதுக்கு என்னன்னாக்கா எத்தனையோ பேர் எதுவும் செய்கிறாங்க, இல்லை நான் ஒருத்தன் இல்லை என்ன தெரிய போகுது அப்படின்னு இல்லாமல் சுயமாக அந்த சுய கட்டுப்பாடுன்னு சுய ஒழுக்கத்தோடு இருந்தீங்கன்னா அதே வந்து முன்னேற்றத்துக்கு வழி. அது இந்த கார்கில் வெற்றி தினத்தில்
தங்களுடைய பணிய அனுபவங்களை நம்மளோட பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பு நீங்கள் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஜெயன். ஓய்வு பெற்ற இந்திய கப்பல் படை துணை தளபதி யு வீரமணி அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள்.